நம்ம வீட்ல இருக்கிற ஸ்டாஃப்ங்க யாராவது என்ன பண்ணிவிடுவாங்க, நெறைய டைரி சேர்ந்து போய் காயலாங்கடையில தூக்கி போட்டுருவாங்க. ஓ! இது கிடைக்கிறவங்க உட்கார்ந்து படிச்சுட்டு ஒவ்வொரு வருஷம் டைரி. ம், ம். அதுல ஒண்ணும் தப்பா எழுத போறதில்ல. பட் நம்ம பர்சனல். பெர்சனல் சில ஃபீலிங்ஸ் எழுதுவோம். சில பேர் நம்மள ஹர்ட் பண்ணியிருந்தா எழுதுவோம். ம், ம். கறவை மாடு மூணுன்னு ஒரு பாட்டு மகளிர் மட்டும் இல்ல. ஆமா. ஸோ அது பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐய்யய்யோ! இது என்னது இது? ம்ஹ்ம். கறவை மாடு மூணுன்னு பொம்பளைங்களே பாடிக்கிறாங்க. ம், ம். நான் ஆலிபம்னு குடுக்க மாட்டேன் அப்டின்ட்டேன். அம்மா தமிழ் பண்டிட்டு. அந்த காலத்துல மத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ! கறவை மாடு மாரி உபயோகப்படுத்துறாங்க. ம், ம். குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்க, ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறவங்க, உன்ன மாரி ஆளுங்க தான் எங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கடாங்கிறது தான் சும்மா அர்த்தம். ஓகே. தயவு செய்து தப்பா எடுத்துக்காதேன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ம். சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. ம். எல்லாம் உனக்கு டவுட். பாட்டுல இது ஏன் இப்படி எழுதுறீங்க? இது ஏன் இப்படி எழுதுறீங்க? அப்படின்னு. கண்ணதாசன்லாம் உயிரோடு இருந்திருந்தா நீ வந்து இந்த மாரி விளக்கம் கேட்டிருந்தா அவர் அழகா சொல்லியிருப்பார். ம். புரியுதா? இரு ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மாரி ஒரு பாட்டு வருதுன்னாரு. உன் பேர வச்சு எழுதியிருக்கேன். ஓ! உன் பேர் எழுதியிருக்கேன்னு சொல்ல, உன் பேர வச்சு வருது. வருது. கவனிச்சுக்க அப்படின்னாரு. ம். அப்படியா சார்?